இடமலம் என்டர்டைன்மெண்ட் வணக்கம். தொடர்ச்சியா நம்ம பிக் பாஸ் நிகழ்ச்சியினுடைய ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நேற்றுக்கு நடந்த விஷயங்கள், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். நேற்றுக்கும் சில கோளாறுகள் நடந்திருக்கு. நம்ம வீடியோ அப்லோட் பண்ணதுல அது நமக்கு நைட் ஒரு 10-11 மணிக்கு தான் தகவலே தெரிஞ்சது. ஸோ அதை நம்ம மாற்றியும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அது தவறுதலா ஏதோ என்ன இஷ்யூ அப்படிங்கிறது இல்லை. அது பார்த்துட்டு இருக்கோம், என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய சண்டைகள் போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் டாஸ்க், ஒரு முக்கியமான டாஸ்க் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. லாஸ்ட் சீசன் அது முந்தின சீசன்லாம் காமெடியாகவும் இருந்தது. சில இடத்துல பிரச்சனைகளாகவும் ஆச்சு. முந்தின சீசன் ரச்சிதா அவங்க சிறுநீர் கொண்டு வாருங்கன்னு சொன்ன அந்த அந்த இதெல்லாம் காமெடியா பார்க்கப்பட்டது. லாஸ்ட் சீசன் சாச்சனா அவங்க இந்த ராணியா மாறுவது அதெல்லாம் ரொம்ப சலசலப்பை ஏற்படுத்தின விஷயமா இருந்து இந்த சீசனும் அதே மாதிரியான அந்த டாஸ்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மந்திரி சபை டாஸ்க் அது எப்படி போக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். நான் உங்க ஹரிஷ், நம்ம கூட பத்தி பேசுறதுக்காக பிரியகுமார் அப்படின்னு இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். 2 நாளா கமெண்ட் படிக்கல, ஸோ இன்னைக்கு படிச்சிடலாம் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஸ்ரீராமான்னு சொல்லிட்டுன்னு அவரு போட்டிருக்காங்க. குவாலிட்டி ஹேஸ் டு பி இம்ப்ரூவ்டுன்னு போட்டிருக்காங்க. பட் வாட் குவாலிட்டி அப்படின்றது தெரியல. ஒருவேளை நாங்க பேசுறதா இல்ல மைக் லைட்னிங் அதை சொல்றாங்களா என்னன்றது இருக்கு. நம்ம அது என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். என்ன பண்ண முடியும்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது என்ன ப்ராப்ளம்ங்கிறத நான் ரெக்டிஃபை பண்ணிடுவோம். ஆடியோ இஷ்யூ எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் சரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அது ப்ராப்ளமா இருக்கு பாசிபிலிட்டா. லைட்டிங் இஷ்யூ இருக்கு, பார்க்கலாம். என்ன ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவோம். அடுத்தது ஃப்ராஸ்டி போட்டிருக்காரு, பிரியா ஆல்வேஸ் டூ கன்ஸ்ட்ரக்டிவ் ஆர்கியூமெண்ட் பட் ஹரிஷ் அப்படின்னு கொஸ்டின் போட்டிருக்காரு. ஜென்யூன் அண்ட் ஃபண்டாஸ்டிக் ரெவ்யூ பை பிரியான்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ ஃப்ராஸ்டி. அடுத்தது முனேஸ்வரன் சாண்ட்ரா நல்லாவே வேஷம் போடுறா அப்படின்னுட்டுன்னு சொல்லியிருக்காரு. நேத்து வரைக்கும் வேஷம் போட்டுட்டு இருந்தாங்க, இன்னைக்கு அது எப்படி புத்தரா மாறிட்டாங்கன்றது தெரியல. இன்னைக்கு பார்த்தா பிரஜன் ஆகட்டும், சாண்ட்ரா ஆகட்டும், திவ்யா ஆகட்டும் ரொம்ப ஜென்யூனா இருந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. நேற்று அவங்க நாமினேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்க. டிஸ்கஸ் பண்ணவே கூட ஃபர்ஸ்ட் அதை டிஸ்கஸ் பண்ணாங்க. அது டிஸ்கஸ் பண்ணதுக்கு பட் அவங்க பிளான் போட்டது என்னமோ எனக்கு தெரிஞ்சு ஓகேவா தான் படுது. அந்த டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுதான், அன்பு கேங்க டிஸ்மேண்டில் பண்ணணும்னு ஒரு ஐடியாவோட அந்த பிளானை சாண்ட்ரா போடுறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். பட் அந்த அன்பு கேங்ல இருக்கிறவங்க தான் வெளியில போவாங்கன்னு சொல்ல முடியாது. அதுதான் பிரச்சனை. ஏன்னா ஒருத்தர் நாமினேட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க அவங்க தான் வெளியில போகணுங்கிற அவசியம் இல்லை. ஓட்டு போடுற மக்கள் எப்படி ஓட்டு போட போறாங்கன்னு தெரியல. இப்போ நம்ம வெளியில இருந்து பாக்குற துஷாரோட ஃபேன்ஸ் என்ன பண்றாங்கன்னா அரோரா ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி கானா வினோத் ஃபேன்ஸ் அவங்களும் அரோரா ஓட்டு போடுறாங்க. இது எப்படி போகுதுன்னு எனக்கு இன்னும் தெரியல. இப்போ வரைக்கும் ரம்யா தான் கடைசி இடத்துல இருக்கிறதா தகவல். பட் நாளைக்கு ஒருவேளை ரம்யா நாங்க இன்னும் வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறோம் பிக் பாஸ் டீம் முடிவு பண்ணாங்க அப்படின்னா பலியாடு எனக்கு நம்ம அரோராவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரம்யா எஃப்ஜே எனக்கு தெரிஞ்சு அனுப்புறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இது நீ நாமினேஷன் பேசக்கூடாதுன்னு சொல்ற, ஆமா அது ரூல் பிரேக் அதெல்லாம் இருந்தது. பட் இந்த சீசனுக்கு கண்டிப்பா பேசியே ஆகணும்ன்ற கட்டாயத்துல இருக்கு. ஏன்னா சும்மா சும்மா 2 வாரமா விஜய் சேதுபதியும் சொல்லிட்டு தான் இருக்காரு, 10 பேர் சேர்ந்து ஒருத்தரை குத்துறீங்களே, உங்க இதுல இருந்து யாரையும் இது பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டேன்னு. ஸோ ரொம்ப சேஃப் கேம் கூட இல்ல, அது ரொம்ப கன்னிங் கேமா இருந்தது. இப்ப இவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி பண்ணதுல இப்ப பாரு எல்லாமே ஈக்குவலா ஆயிடுச்சு. இப்ப எல்லாருமே வந்துட்டாங்க நாமினேஷன். நான் என்ன சொல்றேன், மக்களை சந்திங்க. நீங்க உள்ள இருக்கிறவங்களையே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறதெல்லாம் நல்லது கிடையாது. மக்களை சந்திங்க. நாங்க போடுற ஓட்டு தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியன்றது. அதுக்காக தான் இந்த இது நாமினேஷன் பேசுறாங்க அப்படின்றத சொல்றேன். நாமினேஷன்ல கூட எனக்கு சில இது பிடிக்கல. ஏன்னா வியன்னா அவங்களுக்கு ஈகோ ஹர்ட் ஆயிருக்கு அப்படிங்கறது என்னால புரிஞ்சுக்க முடியுது சாண்ட்ராவோட. ஸோ அதனால சாண்ட்ரா நாமினேட் பண்ணிட்டாங்க. ஓகே, ரம்யாவுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு இன்னும் புரியல. ரம்யா ஷீசேஸ் சாண்ட்ரா ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிற ஒரு இதுக்கு வராங்க. ரெண்டாவது அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கறதுக்கு காரணம்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் அவங்க இந்த டாஸ்கை டிசைட் பண்ணும் போதே அவங்க கேமரா முன்னாடி சொன்னது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பிரஜனுக்கு இருக்கட்டும், நான் மக்களை ஃபேஸ் பண்ணிக்கிறேங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்தாங்க. அது என்ன பொறுத்த ஒரு நல்ல ஐடியா. ஏன்னா அப்பதான்
ஓட்டை வந்து அவங்களுக்கு ஃபேவரா கன்சாலிடேட் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம். என்ன பொறுத்தவரை பிரஜினோட சாண்ட்ரா உள்ளது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நேத்து அந்த அஹ், என்ன சொல்றது, அன்பு கேங்க வந்து டிஸ்மேண்டில் பண்ணணுங்கிற அந்த ஐடியாவை ரொம்ப அழகா கொடுத்தாங்க. ரொம்ப அழகா இருந்தது அது. ஸோ அதே மாதிரி அது அது நாமினேஷன் வந்து ரம்யாவுக்கு ஏன் பிடிக்கல, என்ன ஏதுன்னு எனக்கு இன்னும் புரியல. ரம்யா ஏன் கனி பேரை எங்கேயும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அது அது எனக்கு சுத்தமா புரியல. சாப்பாடு போடுறப்ப கூட அந்த போர்ஷன் வந்துட்டு கனிக்கு நிறைய போடுறது, அந்த வாழைப்பழம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்ப எஃப்ஜேக்கு வந்துட்டு நல்ல பெருசா பார்த்து கொடுக்கறது. ஐ டோன்ட் நோ நீங்க என்னத்துக்கு ரேஷன் எடுக்கிறீங்க, இதனாலதான் பார்வதியை உள்ள சேர்க்க மாட்டேங்கிறாங்க. ஏங்க 17 பேருக்கு 17 பழம் சொல்லியாச்சு, 18வது பழம் எங்க இருந்து வந்தது எனக்கு இன்னும் தெரியல. ம். அது அது ரம்யா கணக்கு தப்பா சொன்னாங்களா, இல்ல உண்மையிலேயே 18 பழம் வந்து 18 பழம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா, எனக்கு அது புரியல. அதுக்கு ஏதாவது குறும்படம் போட முடியுமா அப்படிங்கறது பார்க்கணும் பிக் பாஸ் டீம். ஏன்னா ஓகே. 17 18 ஆனது எப்படிங்கிறது யாருக்குமே தெரியல இப்போ. அண்ட் எவிக்ஷன் வாஸ் வெரி குட் அப்படின்றது தான் நான், அந்த நாமினேஷன் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்றது தான் நான் சொல்றேன் நான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ரொம்ப தெளிவா பேசினாங்க நேத்து. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நாமினேஷன் நடந்ததே இல்லை. ஓப்பன் நாமினேஷன் ஆகட்டும், க்ளோஸ்டு நாமினேஷன் ஆகட்டும், எதுவுமே இவ்வளோ அழகா நடந்தது இல்லை. நல்லா ஒவ்வொருத்தரையும் பாயிண்ட் பண்றப்ப ஏனோ தானோன்னுட்டு ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணாங்களே தவிர ஏனோ தானோன்னு இல்லாம கிளியரா என்ன இந்த மாதிரி காரணத்தை கரெக்டா சொன்னாங்க. அந்த காரணத்தை கிளியரா சொன்னாங்க. அதுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ்ன்னு சொல்லிக்கணும். அதே மாதிரி எடிட்டிங் டீம் எதனா மாத்திருக்காங்களான்றது தெரியல. நேத்துல இருந்து கொஞ்சம் எடிட்டிங் வந்துட்டு நல்லா இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு அப்ளாஸ் சொல்லிக்கணும். அது எனக்கு கன்ஃபார்ம்டா தெரியாது மாத்திருக்காங்களா என்னன்னுட்டுன்னு. பட் த எடிட்டிங் இஸ் ரியலி குட் அப்படின்றத சொல்லிக்கிறோம் நாங்க. நாமினேஷன் இதுலயும் வந்துட்டு ரொம்ப அழகா ஒவ்வொருத்தரும் பேசினது. எனக்கு தெரிஞ்சு வந்து இனிஷியலா எனக்கு கெமி மேல வந்துட்டு ஒரு நல்ல ரிமார்க்ஸ் இருந்தது இல்ல. பட் டே என்ன சொல்றது, டே கோஸ் ஆன். இப்ப அவங்களோட இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தெளிவா வந்து பேசுறாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்தது. நவ் இப்ப என்ன ஆகுதுனாக்கா அந்த கனியை பத்தி ஓரளவுக்கு வந்துட்டு ஷி அண்டர்ஸ்டுட்ன்றது தெரிஞ்சுக்கிச்சு. அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த ஒரு இதுவை மிஸ்யூஸ் பண்றாங்கன்றத தெளிவா கெமி கொண்டு வந்தாச்சு வெளியில. ஸோ இட் ஹாஸ் டு பி அப்ரிஷியேட்டட் அப்படின்னு தான் சொல்றேன். நேத்து கேப்டன்சி டாஸ்க பத்தி கொஞ்சம் விளக்கமா பேசலாம் அப்படின்னு ஹரிஷ். இப்போ 2 வாட்டி 3 வாட்டி ஆடினாங்க, ஓகே. ஆனா கனி என்ன பேசிஸ்ல பார்வதி டிஸ்குவாலிஃபைடுன்னு சொல்றாங்கன்றது எனக்கு தெரியல. நானும் வந்துட்டு திருப்பி 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 அந்த வீடியோ பாக்குறேன். அந்த வீடியோல கிளியரா வந்துட்டு ஒரு அந்த ஒரு அடி எடுத்து வைக்கிறப்போ, அந்த ட்ரையாங்கிள்குள்ள வைக்கிறப்பவே கனி வந்துட்டு டிஸ்குவாலிஃபைடுன்றாங்க. அது எப்போ சொன்னாங்க அப்படின்னா விக்ரம் சொன்னதுக்கு அப்புறம். ஆ. விக்ரம் சொன்னதுக்கு அப்புறம். ம். அப்போ என்ன என்ன ஆக்சுவலா இதுன்ற. சாண்ட்ரா வந்து அப்ப கூட சொல்றாங்க டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கு நம்மளுக்கு டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கு முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க சாண்ட்ரா. ம். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா பிக் பாஸ்ட கேட்கணும் அப்படிங்கிறது தான் மேட்ரு. பட் வந்து கனி அங்கேயும் சாண்ட்ராவை விட இவங்க என்னமோ பெரிய ஜட்ஜு மாதிரியும், இவங்க வந்து பிக் பாஸை விட நிஜமா பெரிய ஜட்ஜு தாச்சு. மாதிரியும் காட்டிக்கிட்டு நம்ம தானே ஜட்ஜு, நம்ம தான் சொல்லணும், நம்ம டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் அப்படின்னு இவங்க ஒரு ஓவர் ரூல் போட்டு போற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆமா. அவங்களுக்கு ஃபேவரா ஒரு ரூல் அவங்களே கிரியேட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கால் எடுத்து அந்த பொண்ணு ட்ரையாங்கல்ல வைக்கிறப்பவே டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னுட்டு சொல்றாங்க. அந்த ரூல் புக்ல அப்படி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி வந்துட்டு பாட்டில பிடுங்க கூடாது அப்படின்னுட்டுன்னா அந்த ரூல் புக்ல இருக்கு. அத வந்துட்டு சபரி வந்துட்டு பிடுங்கி எடுக்கிறப்ப வந்துட்டு கனி சாண்ட்ரா ஆகட்டும் 2 பேருமே கேட்கல. என்ன ரூல் புக் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்றது எனக்கு புரியல. சாண்ட்ரா எதுக்கு கேட்கலன்றது தெரியல. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஞானோதயம் வந்ததா என்னன்னு தெரியல சாண்ட்ராக்கு. பட் கனி வந்துட்டு பர்பஸா கேட்கலன்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா சபரி எஃப்ஜே எல்லாம் வந்துட்டு வேண்டப்பட்டவர்கள். இப்ப அது வந்துட்டு டிஸ்குவாலிஃபைட் கிடையாது. ஆனா வந்து பார்வதி அந்த ட்ரையாங்கிள்குள்ள கால் வைக்க ஒண்ணுமே பண்ணல. ட்ரையாங்கிள்குள்ள காலை வச்ச உடனே வந்துட்டு டிஸ்குவாலிஃபைடுன்னு சொல்லி இருக்கிறது ரூல்ஸ் வந்துட்டு. வந்து அந்த டாஸ்க்கான ரூல்ஸ், ட்ரையாங்கிள் உள்ள போய் பாட்டில வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது, ஓடக்கூடாதுங்கிறது தான் ரூல்ஸ். ம். இன்னொரு பிளேயர் எடுத்துக்கிற பாட்டில நீங்க ட்ரையாங்கிள் உள்ள போய் எடுக்கக்கூடாது, ட்ரையாங்கிள்குள்ள நீங்க ஓடி போக கூடாதுங்கிறத ரூல்ஸ். ஓகே. ட்ரையாங்கிள் கால வைக்க கூடாதுங்கிறது ரூல்ஸ்லயே இல்ல.
ம், ம். இவங்க ட்ரையாங்கிள்குள்ள காலை வைக்கிறது தப்பு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சபரியும் கால் வச்சாருதான். ஆமா. சபரியும் கால் வச்சாரு. சபரியும் வந்து பாட்டில பாதுகாக்கிறேங்கிற பேர்ல கையில வச்சு தடுத்தாரு, காலில் பிடிச்சி தடுத்தாரு. ரெண்டாவது பிசிக்கலி அட்டாக் பண்ணாரு பார்வதி. எனக்கு அது அது சுத்தமா பிடிக்கல. நீங்க பிசிக்கலி அட்டாக் பண்றதுக்கெல்லாம் வந்து அது கேம்ஸ், அது ஸ்போர்ட்டிங்கே இல்லைன்னு நான் சொல்லுவேன். அது எனக்கு அது ரொம்ப ஸ்போர்ட்டிங்கா எடுத்துக்க கஷ்டமா முடியாதுங்க. இருந்தது பிசிக்கலா ஆக்சுவலி. நீங்க பிசிக்கலா அட்டாக் பண்ற அளவுக்கு ஃபர்ஸ்ட் பிசிக்கலா அவங்க ஓகேவான்னு நீங்க பார்க்கணும். பார்வதி ஓகேவான்னு பார்க்கணும். பார்வதி இல்ல, நீ என்ன சொல்றது, ஒரு பொண்ணு மேல கைய வச்சனாக்க இது வெளியில இருந்தா உன்னை தூக்கி உள்ள போட்டிருப்பாங்க. இந்த 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 சம்பவம் கண்டி வெளியில நடந்திருந்தா உன்னை தூக்கி உள்ள போட்டிருப்பாங்க. இப்ப எதுக்காக காப்பாத்துறீங்க சபரியன்னு எனக்கு தெரியல. விஜய் சேதுபதி சனிக்கிழமை வர வரைக்கும் வந்துட்டு இத ஆற போட்டு உட்கார்ந்துட்டு இருக்க போறாங்களான்றது தெரியல. அழகா வந்துட்டு ஒரு இதுக்கு ஏதோ ஒரு எவிக்ஷன் சம்திங் ஏதோ ஒரு ரீசன் அப்ப வந்துட்டு கமலாசன் ஸ்பாட்ல இல்ல. சோ வாய்ஸ் மட்டும் கொடுத்தாரு. வாய்ஸ் கொடுத்துட்டு இது பண்ணாரு. சோ அந்த மாதிரி கூட வந்துட்டு விஜய் சேதுபதி வாய்ஸ் எடுத்து போட்டு இதுல பண்ணிருக்கலாம். பண்ணி லாஸ்ட் வந்துட்டு சீசன்ல கூட யாருக்கோ வாய்ஸ்ல விஜய் சேதுபதி பேசினாரு. இந்த ஆமா, சாட்டர்டே சண்டே எபிசோட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ முடிஞ்சதுக்கு அப்புறம் பஞ்சாயத்து உள்ள போயிட்டு இன்பிட்வீன். இருந்தது. அப்ப விஜய் சேதுபதி வாய்ஸ்ல தான் பேசினார். அதுதான் இது அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது வரைக்கும் பண்ணிருக்கீங்க. ஏன் அந்த சபரிய வந்துட்டு இன்னும் வெளியேத்தாம உள்ள வச்சிருக்கீங்க? ஒரு பொண்ணு மேல கைய வச்ச ஆம்பளை அவரை ஏன் உள்ள வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இதுல பிக் பாஸ் இவ்வளவு மட்ட ரகமா வந்துட்டு பிஹேவ் பண்ணுவாங்கன்னுட்டு நாங்க நினைக்கல அப்படின்றத சொல்லிக்கிறேன். அடுத்தது வந்துட்டு இந்த தகுதி தராதரம் இதெல்லாம் போயிடுச்சு ஹரிஷ். இப்போ ரேஞ்ச் அந்த வேர்டு அர்த்தம் என்னமோ ஒண்ணுதான். இப்ப அவரு அந்த வேர்டு மட்டும் மாத்திருக்காரு. மீனிங் இஸ் த சேம், பட் he has changed the word அப்படின்றத பாலிஷ் இப்ப பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வார்த்தைகளை பாலிஷ் பண்ணிருக்காங்க இங்கிலீஷ்ல. பாலிஷ் பண்ணிருக்காங்க. அத சுகர் கோட்டட், இது ரேஞ்சுன்னு சொன்னது வந்துட்டு சுகர் கோட்டட் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். நிறைய இங்க சுகர் ஃபேக்டரியே வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் இந்த இதுல எபிசோட்ல. இது வந்து எஃப்ஜே பார்வதி பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். தேர்ட் ப்ரோமோ நம்ம இதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப வந்து எஃப்ஜே வந்துட்டு இனிஷியலி இஸ் ட்ரைங் டு சே இஸ் மெனிப்புலேட்டிங், என்ன சொல்றது, டாய்லெட் கிளீனிங் வந்துட்டு தப்பா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ வந்துட்டு அவன் ஒரு இது புரட்சி பண்றதுக்காக வந்தான். 3 வாரமா பண்ண ஒரு பொண்ணுக்கு 4வது வாரம் பண்றது ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது. 3 வாரம் பண்ணி பண்ணி போர் அடிச்சிச்சு. வேற யாருன்னா பண்ணுங்க. இப்ப அதே தான் நாமினேஷனுக்கு சொல்றதுதான். ஒருத்தரே ஏன் ஒரு இடத்துல இருக்கணும்? இப்ப கனி ஏன் கிச்சன்லயே இருக்கணும்? இப்ப அவங்களுக்கு அது சேஃபர் ஜோன், அதனால அங்க இருக்கிறாங்க. சோ அந்த இடத்துக்கு இப்ப பார்வதி வந்தாக்க ரேஷன் எவ்வளோன்றது தெரிஞ்சிடும். ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு போகுது, என்ன ஒளிச்சு வைக்கிறாங்கன்றதெல்லாம் தெரிஞ்சிடும். லாஸ்ட் சீசன் தானே இந்த மிட் நைட் பிரியாணி எல்லாம் ஆமா. சேர்ந்துட்டு சாப்பிட்டு அது ஒரு பஞ்சாயத்தாச்சு. ஸோ அந்த மாதிரி என்ன நடக்குதுன்றதெல்லாம் தெரிஞ்சிடும். ஏன்னா கீழே ஷெல்ஃப்ல வந்துட்டு அப்பப்போ எதோ எடுத்து எடுத்து வச்சிட்டு இருக்காங்க இவங்க. இப்ப நம்ம இப்ப பேசுனதுதான், எஃப்ஜேக்கு வந்துட்டு நல்ல வாழைப்பழம் பெருசா பார்த்து கொடுத்ததாகட்டும், கனிக்கு வந்துட்டு சாப்பாடு போர்ஷன் ஜாஸ்தி கொடுத்ததாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரேஷன்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சோ பார்வதி உள்ள நுழைஞ்சாக்கா இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது. சோ அதனால வந்துட்டு பார்வதிய உள்ளேயே சேர்க்காம, ஆனா ஒரு விஷயம், பார்வதி வந்து குக்கிங்க்கு வந்தா அந்த ஹீட்டு கண்டிப்பா பிரச்சனை ஆகும். அவங்க எதுக்கு அவ்வளவு ஸ்டப்பனா நிக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. கண்டிப்பா அது பிரச்சனை ஆகும். ஏன்னா அது ஐஸ் பேக் வச்சுட்டே தான் இருக்காங்க. அந்த வீக்கம் எல்லாம் அப்படியே கருப்பா ஆயிட்டு ரத்தம் கட்டி போய் ரொம்ப நிஜமா பாக்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. எனக்கு தெரியல அது எப்படி இந்த நேரத்துலயும் வந்துட்டு சரி அவ ஏதோ சண்டை போடுறான்னா வலியில சண்டை போட்டுட்டு இருக்கான்னுட்டுன்னு விட்டு கொடுக்காம இந்த நேரத்துலயும் அவளை சரிக்கு சமமா உட்காந்து இவ்வளவு பேசுறாங்கன்றதெல்லாம் இவர்களாம் மனிதர்களா அப்படின்ற மாதிரி தான் ஒரு இது இருக்கு. நானே கூட கேக்குறேன் என்ன மாதிரியான வளர்ப்பு இவங்கெல்லாம் அப்படின்றது எனக்கு தெரியல. நம்மளுக்கு ஏதோ ஒரு குழந்தை ரோட்ல விழுந்தா கூட அச்சச்சோன்னுட்டுன்னு பதறோம் நம்மளுக்கு. அது அந்த ஒரு இது கூட இல்லாம 1000 பேசட்டும். நான் என்ன சொல்றது, மோசமான பொண்ணு பார்வதி. அதெல்லாம் நான் தப்பு சொல்லல நானு. ஆனா இந்த மாதிரி நேரத்துல சண்டைய வலுக்கட்டாயமா இழுத்து போடணுமான்றதுதான் ஒரு கேள்வி எனக்கு. பார்வதி வந்துட்டு நான் குக்கிங் போறேன், குக்கிங் சரி. அடுத்தது என்ன கேக்குறாங்க? சரி நான் ஸ்டவ் கிட்ட நிக்கல, அப்போ கட்டிங் பண்றேன். வெங்காயம் கட் பண்ணா அந்த கண்ணு என்னத்துக்கு ஆகும்? எப்படி நீ கசக்குவ? கண்ணு எரிச்சலுக்கு நீ எப்படி கசக்குவ அந்த கண்ணை?
இது கொஞ்சம் யோசிக்கணும் பார்வதி. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ரெஸ்ட்ல இல்லாம ஏதோ ஒண்ணு செய்யறாங்கன்றப்போ தட் ஹாஸ் டு பி அப்ரிஷியேட்டட். ஓகே. பட் ஆனா வந்து இப்போ அதுக்கான இது இல்ல. இப்போ அவங்கள டாய்லெட் கிளீனிங்ல போட்டாலும் அவங்க வந்து அங்க ஏதாவது ஒருவேளை தெரியாம அந்த ஃபினாயிலோ இல்லை அங்க இருக்கிற ஏதாவது ஒண்ணு ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து அவங்க மேல இல்லை கையில ஏதாவது பட்டு தெரியாம ம். கண்ணை துடைக்கிறேன்னு போய் அது ஏதாவது ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா அதுவும் பிரச்சனையாகும். அதுவும் பிரச்சனை. இதுல இந்த பொண்ணு ஃபெனாயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணாம ஆசிட் கண்ணி எரியும் அப்படின்னாக்கா இவன் பெரிய இது மாதிரி அங்க நம்மளுக்கு ஆசிடே கொடுக்கல அப்படின்ற மாதிரி பேசுறான். ஆசிட் இல்ல, நீ துணி சோப்பு கூட வந்துட்டு நார்மல் சோப்பை விட துணி சோப்பு பண்ணா கூட வந்துட்டு கையை எரிச்சல் இருக்கிறது நிறைய பேருக்கு இருக்கு. அதே மாதிரி ஒன்னும் இல்ல, அந்த விம்பார் வச்சு கிளீன் பண்ண இத்தனை சீசன்ல வந்துட்டு அந்த வெசல் வாஷிங்க்கெல்லாம் வந்துட்டு எல்லாரும் பஞ்சாயத்து பண்ணலையா, எனக்கு அலர்ஜி ஆகுது, இதாகுது அதாகுதுன்னு இப்போ கிளவுஸ் கென்னி எல்லாம் கொடுத்தாங்க. அலர்ஜியால அவஸ்தைப்பட்டாங்க ஒரு டூ த்ரீ ஆ டேஸ். ஆ இல்ல, கிளவுஸ் எல்லாம் கொடுத்து அமிச்சாங்கல்ல, அது அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் தேவைப்படும்னு சொல்லிட்டுன்னு. சோ நான் அதை தான் கேக்குறேன் நான். இப்ப எதுக்காக வந்து இது தேவையில்லாததெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? இது எம்ஜே எல்லாம் எதுக்கு குறுக்க? அவன் ஒண்ணுமே பண்ணல, அந்த வாயில எச்ச துப்புறதை தவிர அவன் எதுவுமே பண்ணது கிடையாது. இப்ப இவன் வந்துட்டு என்னத்துக்கு நாட்டாம பண்றான்? விக்கல்ஸ் விக்ரம் உண்மையிலேயே எனக்கு தெரியல. நான் வந்துட்டு நீ மனிதனா அப்படின்ற மனிதாபிமானம் இருக்கா, மனிதனா, மனித பிறவியா, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் நான் கேட்க விரும்பல. நான் எல்லாரோட பார்வை அப்படின்றத விட நான் என்னோட பர்சனல் இதுல சொல்றேன். நான் என்னோட பார்வை உன்னை ஒரு ஜந்து மாதிரி தான் பாக்குறேன். இப்போ பார்வதி வந்துட்டு இனிஷியல் டேல இருந்து வந்துட்டு ஷிஸ் ஃபைட்டிங், என்ன சொல்றது, ஷிஸ் ஷவுட்டிங். அந்த இதெல்லாம் வாண்டடா எல்லாரையும் ட்ரிகர் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஐ அக்செப்ட். நான் வந்து பார்வதி நல்லவ அப்படின்னே சொல்ல, நீங்க கேரக்டர் வைஸ் கூட சொல்றீங்களா, ஓகே ஃபைன். நான் அதையும் சொல்லிக்கிறேன். நான் எனக்கு இப்ப நான் கம்ருதீன் மேல பழி போட்டதுல இருந்து எனக்கு எதுவுமே சுத்தமா பிடிக்கல பார்வதி பண்ணினது. பட் நான் என்ன சொல்றேன், ஒரு பொண்ணு அடிபட்டு கண்ணு உடனே வந்துட்டு கொஞ்சம் வீக்கம் இருக்கும். அந்த வலி வந்துட்டு நேரம் ஆக ஆக தான் வரும். அடிச்ச உடனே வந்துட்டு அந்த அடிச்ச வேகத்துக்கு ஒரு வலி இருந்துட்டு அப்புறம் ஒண்ணும் இல்லாத மாதிரி இருக்குமே தவிர அப்புறம் வந்துட்டு அந்த வலி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அந்த வலியில இருக்கிற அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு என்னமோ நீங்க இது பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, ஸ்டாண்டப் காமெடி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பாடி எல்லாம் அசைச்சு கொண்டு ஆடி காட்டுறது, இதெல்லாம் வந்துட்டு எனக்கு சரியா படல இந்த தன்னை விஷயங்கள். தன்னை வந்து உருண்டுட்டு போகுது பாடின்னு சொன்னப்போ அது பாடி ஷேமிங் தெரிஞ்சது. இது அவருக்கு பாடி ஷேமிங் தெரியலையான்னு எனக்கு இன்னும் புரியல. அண்ட் ம். மோரோவர் அவர் வந்து சாண்ட்ரா இமிடேட் பண்றாரு அப்படின்னு நான் பார்க்குறேன். சாண்ட்ரா வந்து சீக்ரெட் டாஸ்க்ல எப்படி நடந்துட்டாங்களோ அதே அதே ஒரு வகையில வந்து இமிடேட் பண்ணி தானும் வெளியில தெரியணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு பிரவீன் வெளியில போனது கூட அவர் கொஞ்சம் என்ன சொல்றது, இதுக்கு மேல நம்ம அமைதியா இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஒரு இதை எழுப்பி விட்டுருக்கோம், தூக்கத்துல இருந்து அவரை எழுப்பி விட்டுருக்கோம் அந்த அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஓகே. பட் ஆனா விக்கல்ஸ் வந்துட்டு விக்கலுக்கு இருக்கிற அந்த விக்கல்ஸ் விக்ரம்க்கு இருக்கிற அந்த மெச்சூரிட்டி, அந்த ஏஜ், அந்த இதுக்கு வந்துட்டு சம்பந்தமே இல்லாம ஸ்கூல் பையன் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஒரு இதுல சொல்றது என்னன்னா, இந்த விக்கல்ஸ்ன்றத வந்துட்டு நான் எவ்வளவு உழைப்பு போட்டிருக்கேன், எவ்வளவு வேர்வை சிந்திருக்கேன் இந்த பேரை எடுக்கிறதுக்கு, நான் டோட்டலா இப்ப ஜீரோ. உன்னோட அந்த வந்துட்டு என்ன சொல்றது, அந்த ரேஞ்ச், திவாகர் சொன்ன மாதிரி உன்னோட ரேஞ்ச் வந்துட்டு அவ்வளவு வஸ்டா இருக்கு. எப்போ வந்துட்டு ஒரு மனிதனுக்கு மனிதன் வந்துட்டு ஒரு அடிப்பட்ட நேரத்துல உன்னால சந்தோஷமா இது வந்துட்டு இது பண்ண முடியுமோ, நீ சாடிஸ்ட்னு அர்த்தம். நீ மனுஷனே கிடையாது, நீ சாடிஸ்ட். இப்படிதான் ஒவ்வொரு நம்ம என்ன சொல்றது, த்ரில்லர் மூவிஸ்ல எல்லாம் பாக்குறப்போ வந்துட்டு அந்த நெகட்டிவ் கேரக்டர்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு அந்த சாடிசம் இருக்கும். தி சேம் திங் விக்ரம் கிட்ட இருக்கு. எனக்கு தெரியல என்ன வளர்ப்புன்றது எனக்கு தெரியல. நான் இப்ப கம்ருதீன் பேசுனதான் நான் பேசுறேன், பார்வதி பேசுறதுதான் நான் பேசுறேன். நானு உட்காந்து உன்னோட ஸ்டோரி சொல்லு, கடந்து வந்த பாதை நீ சொல்லுனாக்கா உங்க அப்பாவோட ஸ்டோரி சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க. சரி, அப்படி நல்லா வளர்த்துருக்காரு போல இருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா ஒண்ணுமே கிடையாது இங்க. எப்போ ஒரு சக மனிதன் வந்துட்டு அடிபட்டிருக்கும் போது நீ சந்தோஷப்படுறியோ, நீ எல்லாம் மனுஷனே கிடையாது அப்படின்றது தான் நான் சொல்லிக்கிறேன். சாண்ட்ரா டாஸ்க் பண்ணதுக்கு வந்துட்டு என்கிட்ட அட்லீஸ்ட் நான் எமோஷனலா கத்தினதுக்கு வந்துட்டு நீங்க சொல்லிருக்கலாமே அப்படின்னு கேட்டு, இல்லாத டிராமா தலெல்லாம் இப்படி பண்ணிட்டு டிராமா எல்லாம் பண்ண நீ. இதே எமோஷனல் தானே எல்லாருக்குமே இருக்கும். அப்போ உனக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா?
எப்படி அது இப்ப சாண்ட்ராவா அந்த கேள்வி கேட்ட எமோஷன் அது இதுன்னெல்லாம் சொன்னேன். இப்ப அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அந்த வலி, 4 பேர் எதிரில ஒருத்தன் வந்துட்டு இப்படி அடிக்கிறான், இப்படி அடிக்கிறான். எங்காச்சும் வந்துட்டு ஒரு 5, 6 அட்லீஸ்ட் 5 அடியாச்சும் அந்த பொண்ணுக்கு விழுந்திருக்கும்னு வச்சுக்கோ. அந்த அந்த அடி அடிக்கிறான், பிடிச்சு தள்ளுறான். ஒருத்தர் கிடையாது பேசுறதுக்கு. எதுக்கு அதை தள்ளுற அந்த பொண்ணு அப்படின்னுட்டுன்னு ஒருத்தர் கிடையாது பேசுறதுக்கு. சரி பேசலன்னா கூட பரவாயில்ல. நீ பண்ற அந்த நக்கலும் நையாண்டியும் வந்துட்டு டோட்டலா இமேஜை ஸ்பாயில் பண்ணிடுச்சு, உன்னை டேமேஜ் பண்ணிடுச்சு. யோ ஜீரோ நவ் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். நீ இந்த 35 நாட்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா உன் சுயரூபத்தை காட்டுறதுக்காக? அப்போ நீ ஒரு டார்கெட் வச்சுட்டு வந்திருக்க, நான் 35 நாள் நான் அந்த தாண்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் வச்சு வந்திருக்க. உன்னோட இந்த சுயரூபத்தை, உன்னோட ரியல் ஃபேஸை நீ காட்டியிருந்தனாக்கா முதல் 2 வாரத்திலேயே வெளியில போயிருப்ப நீ. இல்ல இவங்க ஸ்டாண்டப் காமெடி எனக்கு தெரியல. அடுத்தவங்கள பாடி ஷேமிங் பண்ணிட்டு நக்கல் பண்றது தானே இவங்க ஸ்டாண்டப் காமெடி. அப்ப இவங்க கிட்ட என்ன மனிதாபிமானம் இருக்குன்னு நம்மளும் எதிர்பார்க்கறது சொல்லு. ரியலி வஸ்ட் ஹரிஷ். அது எனக்கு சுத்தமா அது இதுல பத்தாவதுக்கு அந்த எஃப்ஜே எல்லாம் பேசுறான் பாரு. பாத்ரூம் கிளீனிங், பார்வதி வந்துட்டு எனக்கு பாத்ரூம் கிளீனிங் வேண்டாம், நான் வந்து கிச்சனுக்கு போறேன்னு தான் கேக்குறா. பாத்ரூம் கிளீனிங்னா அவ்வளவு மட்டமானட்டுன்னு என்னத்துக்கு என்ன சொல்றது, எதுக்கு பார்வதி மெனிப்புலேட் பண்ற? பார்வதி வந்து கிச்சன்ல இருந்தா அவங்களுக்கு சேஃப் இல்லை அப்படிங்கிறத உட்கார்ந்து பேசி புரிய வச்சிருந்தாலே இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். ம். உட்கார்ந்து நீ வந்து கிச்சன்ல ஒர்க் பண்ணியிருந்தா அது உனக்கு சேஃப்டி கிடையாது அப்படிங்கிறத புரிய வச்சிருந்தா அவங்க சொல்ற மாதிரி அதே மாதிரி பாத்ரூம் கிளீனிங்லேயே அவங்களுக்கு சேஃப் இல்லை, அதுவும் உங்களுக்கு சேஃப் கிடையாது. ஸோ வேற ஏதாவது டீம்ல உன்னை போட்டு விடுறேன், நீ வந்து லிவிங் ரூம் கிளீனிங் கூட நீ இருந்துக்கோங்கிற ரேஞ்சுக்கு அவங்கள பண்ணியிருந்தா அது இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். இதை வந்து சண்டையாக்கி இந்த சண்டையில வந்து ஸ்கோர் பண்றேங்கிற ரேஞ்சுக்கு சபரி அவர் தனியா ஒரு ஒரு பிரச்சனையை உண்டாக்கி கடைசியில் நான் யாரு பிரச்சனையும் நான் தலையிடலான்னு அவர் வெளியில போறது எனக்கு இல்ல ஸ்கோர் பண்றதுக்கு பார்வதிக்கு உங்களுக்கு வேற சண்டை இதே இல்லையா? வந்தப்போ நீ வரல தலை. விக்ரம்க்குன்றப்போ இந்த விக்ரம்க்கும் கமருதீனுக்கும் வருதுன்றப்ப நீ வர. அதுதான் வந்துட்டு சாண்ட்ரா கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப இன்னைக்கு பாக்குறப்ப வந்துட்டு சாண்ட்ரா, பிரஜன், திவ்யா எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஜென்யூனா விளையாடுற மாதிரி இல்ல இருக்கு. திவ்யா ஒருவேளை நேற்று இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கலாம். கேப்டன்சி டாஸ்க்லயே வந்து பார்வதி கண்ணில் தான் பேசினாங்க. அவங்க வந்து நம்ம வந்து இவன் 2 பாட்டில் எடுத்திருக்கான், நீ ஒரு பாட்டில் எடு நான் ஒரு பாட்டில் எடுக்கிறேன், நம்ம வந்து எப்படி விளையாடுவோம் அப்படிங்கறதெல்லாம் அவங்க பேசினாங்க. பார்வதி ஆரம்பத்துல கவனிக்கல, அதுக்கப்புறம் பார்வதி கவனிச்சு அதனாலதான் வந்து சபரியோடைய பாட்டில் எடுக்கிறதுக்கு போனாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா அவங்க கண்ணில் அடிபட்டுருச்சு. அது அது அதுக்கப்புறம் அது பார்வதியும் சொன்னாங்க. அன்பார்ச்சுனேட் இல்ல, பிளான்ட். அவன் தான் சொல்றானே நான் அவங்க அது வேணும் தான் அது அங்க அடிச்சேன். வந்து சபரி சொல்றது பிளான், நான் வேணும்னே இடிச்சேன்னு அதுக்கப்புறம் தான் சபரி சொல்றேன். அது வரைக்கும் அன்பார்ச்சுனேட் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சபரி வாண்டடா பண்ணேன்னு சொன்னதை வந்து விஜய் சேதுபதி கேட்கணும், கேட்பாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கேட்க கூடாது ஹரேஷ். ஏன் கேட்கணும்? அவன் தான் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான்ல, நான் வாண்டடா பண்ணேன்னு. ஒரு பெண் மேல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு துன்புறுத்தல் நீ பண்ணிருக்க அப்படின்றப்ப உன்னை டைரக்டா வெளியில அனுப்பணும். அது பிக் பாஸே செய்யலாம். எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன் நான். அது எதுக்காக பண்றாங்க அப்படிங்கறது எனக்கு இன்னும் புரியல. அண்ட் பார்வதியும் அதை சொன்னாங்க. திவ்யா வந்து என்கிட்ட கண்ணில் வந்து சொன்னாங்க, இந்த இப்படி நீ நீ அந்த பக்கம் போ நான் இந்த பக்கம் வரேங்கிறதெல்லாம் சொன்னாங்க. அதனாலதான் நான் வந்து திவ்யா கிட்ட பேசவே செய்யறேன். நான் அவங்க நல்ல ஐடியாஸ் வச்சிருக்காங்க, அந்த ஐடியாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முடியல அவங்களால. சேர்ந்து பண்ணுவோங்கிறதுனால தான் நானும் அவங்களோட இப்போ வந்து பேசிட்டு இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு இவங்க டீமா சேர்றது எனக்கு ஓகேன்னு தான் நான் பாக்குறேன். அன்பு கேரக்டர் வந்து டிஃப்யூஸ் பண்ணணும் அப்படின்னா இவங்க எல்லாம் ஒன்றும் செய்யறது தப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நீங்க சாப்பாடுன்னா உங்களுக்கு ஃபேவரிசம், டாஸ்க்னா உங்களுக்கு ஃபேவரிசம், கேப்டன்சினா உங்களுக்கு ஃபேவரிசம், எல்லாத்துலயும் நீங்க வந்து உங்களுக்கு யார் ஃபேவரட்டோ அவர் தான் இருக்கணும், அவங்க தான் பண்ணணும், நீங்க ஒரு ஃபேவரிசம் எடுத்துட்டு இருக்கீங்கிறப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டா ஒரு கேங் உருவாக்குறதுல தப்பே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். தப்பு இல்ல. என்ன சொல்றது, ஒரு குரூப்பா வந்துட்டு அடிக்கிறதுக்கு ஒரு ஆளால முடியாது, இன்னொரு குரூப்பால தான் முடியும்ன்றது தான். ஸோ அந்த லாஜிக் இப்ப நம்ம வந்துட்டு கெமி ஃபர்ஸ்ட் வெளியில வந்து கனிய பத்தி போல்டா பேசினாங்கன்றத பார்க்கும்போது அடுத்தது ரம்யா வந்திருக்காங்க அப்படின்றது தான். இது கனிய பத்தி பேசுறாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு அது புரிய ஆரம்பிச்சிருச்சு கனியோட இது என்னன்னா. டே ஒன்ல இருந்து ரம்யாவுக்கு சொல்லிட்டு வந்து இருக்கேன். கனியை பத்தி பேசுறாங்க, பட் அதே நேரத்துல நாமினேஷன் வரும்போது கனியை சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆ அது கண்டினியூஸா எல்லா வீக்கும் அதுதான் இருக்கு. நாமினேஷன் வரும்போது நீங்க கனியை பத்தி வீக் டேஸ்ல பேசுறதும், நாமினேஷன் வரும்போது கனியை வந்து நீங்க
எதுக்குமே சொல்லாம சம்மந்தமே இல்லாத ஒரு ரீசனுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு நபரை வந்து நாமினேட் பண்றது அது தொடர்ச்சியா ரம்யாட்ட இருந்துட்டு. ரம்யாவே ஒன்றும் பண்ணல பிக் பாஸ் வீட்ல. அவங்க வந்து அரோராவை சொல்றது, அவங்க சாண்ட்ராவை சொல்றது, அவங்க பிரஜினை சொல்றது. பிரஜினுக்கும் சாண்ட்ராவுக்கும் என்ன பிரச்சனை? அவங்க அவங்க வந்து இந்த டாஸ்க் முடிவு பண்ணும் போதே பிரஜினுக்கு தான் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணிட்டு தான் போய் பேசினாங்க. அதை கேமராலையும் பதிவு பண்ணியிருக்காங்க. எல்லாம் பதிவு பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரீசன் சொல்ல முடியல. ஏன்னா ஆல்ரெடி டிசைட் பண்ணதுங்கிறதுனால அவங்களுக்கு ரீசன் அந்த டைம்ல சொல்ல தெரியல. ஓகே, என்னை விட அவர் கொஞ்சம் பலசாலியா இருக்காருன்னு ஒரே வாரத்தில் முடிச்சுட்டாங்க. நீங்க அதை ஒரு ரீசனா எடுத்துக்கிட்டு அட்லீஸ்ட் வியானா சொன்ன மாதிரியாவது சொல்லியிருக்கலாம். அவங்க ஹஸ்பண்டுன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த ஒரு கோணத்துல சொன்னா கூட பிரச்சனை இல்லை. ஓகே. இவங்க வந்து அவங்க ஒண்ணுமே பண்ணல. இவங்க பிரஜனுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துருக்காங்க, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கறதுக்கு ஒரு தகுதி வேணாமாங்கிற ரேஞ்சுக்கு பேசுறதெல்லாம் அது ரம்யாவுக்கு செட் ஆகும். அந்த ரம்யாவுக்கு செட் ஆகல அது. சோ ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். வேற ஏதாச்சும் விட்டுருக்குமா ஹரிஷ்? இல்ல, எல்லாம் கவர் பண்ணிட்டோம். நம்ம வந்து அடுத்து இந்த டாஸ்க் அந்த அந்த தர்பார் டாஸ்க் அது எப்படி போக போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா லாஸ்ட் சீசன்ல வந்து சண்டையும் இதுவும் கலைவரமா இருந்தது. இந்த சீசன் எப்படி போக போகுது? அதான் அந்த சாச்சம்மா தேவி அது வந்துட்டு மைண்ட்ல வந்து போச்சு இந்த டாஸ்க்னு சொன்னப்போ. என்ன சிரிச்சு சிரிச்சு வந்த சாச்சம்மா தேவின்னுட்டு அந்த பாட்டு கொஞ்சம் மைண்ட்ல வந்துச்சு. சோ லெட்ஸ் இந்த see இந்த சீசன் வாரம். வந்து வினோத்தும் இவரும் தான் திவாகரும் தான் திவாகர். வந்து ராஜாவா இருக்காங்க. ம். திவாகர் சமாளிச்சு கொண்டு வருவார், காமெடியா அதை எப்படியா கொண்டு வருவாரு. வினோத் எனக்கு தெரியல. ஏன்னா வினோத் சமீப காலமா ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸ் ரொம்ப கோவப்படுறாரு, நிறைய வார்த்தைகள் விடுறாரு. வார்த்தைகள் விடுறாரு கொஞ்சம். பிக் பாஸ் இதுவே வந்து கொஞ்சம் ஒரு கார்னர் பண்றாங்க. ஏன்னா தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் விட்டுறாரு, அதனால கார்னர் பண்றாங்க. சோ லெட்ஸ் see. அந்த எனக்கு தெரியல அந்த திவாகரை பத்தி நான் இன்னொன்னு சொல்லணும். பாட்டு ஒண்ணு ஓடுது, அது மோனிகா சாங் போகுது. பாட்டுக்கார சொன்னா அவர் பாட்டுக்கு ஒரு ஆடிட்டு இருக்காரு. தெரிஞ்சாதானே ஆடுறதுக்கு. அவர் வச்சுட்டா வஞ்சம் பண்ணிட்டு இருக்காரு. பாட்டுக்கார சொன்னா அவர் பாட்டுக்காரது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. பட் ஸ்டில் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் ஏதாவது ஒண்ணு கத்துக்கணும் அவரு திவாகர். இல்லைன்னா வெளியில கண்டிப்பா வந்து யூஸ் இல்லாம போயிடும். ஏதாவது யூஸ் ஒண்ணு இல்லாம போயிடும். அது சம்திங் ஹி ஹேஸ் டு டூ அப்படின்றது தான். ஸோ லெட்ஸ் see ஹரிஷ் இன்னைக்கு என்னன்றத பார்த்துட்டு. எனக்கு தெரியல, இது கொஞ்சம் என்ன போர் அடிக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஸோ பார்ப்போம். இல்ல, திவாகரை கார்னர் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். திவாகர் எப்படியாவது கார்னர் பண்ணி அந்த டீம் எப்படியாவது தோக்கடிக்கணுங்கிறதுக்காக ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது ஓகே. இன்னைக்கு பஞ்சாயத்து ஆகாது. ஒருவேளை 3 நாள் இந்த டாஸ்க் ஓட்டுறாங்கன்னா 2வது நாள் பாதியில இருந்து இது ஒரு பஞ்சாயத்தா போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ லெட்ஸ் see டுமாரோ. இன்னைக்கு பார்த்துட்டு நாளை பேசுவோம் இதை பத்தி. கண்டிப்பா. நன்றி. தேங்க்யூ.